ஒரு நாட்டோட அடுத்த அரசராகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அது என்னங்கிறத அந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு அரசர் அவரோட 3 மகன்களையுமே கூப்பிட்டு நான் அவங்க 3 பேத்துக்குமே ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதை யார் முழுசா முடிக்கிறீங்களோ அவங்க தான் அந்த நாட்டோட அடுத்த அரசர்னு சொல்றாங்க. நீங்க 3 பேருமே 2 வாரத்துக்கு தேவையான பழங்களை ஒரு சாக்கு முட்டையில எடுத்துட்டு வாங்க. அந்த சாக்கு முட்டையை எனக்கு காட்ட வேணாம், அதை ஒரு ஏழைக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. ஃபர்ஸ்ட் பையன் அரசர் சொன்ன மாதிரியே ஒரு மரத்து மேல இருந்து பழங்களை பறிச்சு அந்த சாக்கு முட்டை நிறைய எடுத்துட்டு போறாங்க. 2வது பையன் எப்படியும் அரசர் பார்க்க போறதுலன்னு நினைச்சு கீழே கடந்த கொஞ்சம் அழுகுன பழங்களையும் எடுத்துட்டு அந்த சாக்கு முட்டையில போட்டு கொண்டு போறாங்க. ஆனா அதே 3வது பையன் கீழே கிடக்கிற மோசமான பழங்கள்லாம் சாக்கு பையில அள்ளி போட்டு கொண்டு போறாங்க. இப்ப இந்த 3 பேருமே 3 சாக்கு பையோட அரசர் முன்னாடி நிக்கிறாங்க. அரசர், நான் சொன்ன ஏழைகள் நீங்க 3 பேரும் தான். சாக்கு பையில இருக்க பழங்களை வச்சு 2 வாரம் ஃபுல்லாவே தாக்கு பிடிச்சு யாரு வரீங்களோ அவங்க தான் அரசர்னு அறிவிக்கிறாரு. மொத பையன் மட்டும் தான் ஜெயிக்கிறாரு. ஏன்னா அவர் மட்டும் தான் ஏழைகளையும் மனுஷனா மதிச்சு அவங்களும் நல்ல பழங்கள் சாப்பிடணும்னு நினைச்சாரு. அந்த நல்ல குணம் தான் இப்ப அவருக்கு கை கொடுத்திருக்கு. ஒரு அரசர் ஆகிறதுக்கு நல்ல தகுதியே எல்லாரையுமே ஒரே மாதிரி பாக்குறது தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பாக்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.